எங்க சித்தப்பா பொண்ணு இப்பதான் பிஎட் முடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் மாப்பிள்ளை தொலைவிட்டு இருக்காங்க. நீங்க வேணா. செல்வா, எனக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் ஆகுது. மறுபடியும் இன்னொரு கல்யாணமா? அசோக், நீங்க என்ன சொல்றீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. ஆமா செல்வா, பொண்ணு பேரு சுகந்தி. அவ ஒரு அனாதை. அவளுக்கு யாரும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையில கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கவிதா இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. சாரி செல்வம், ஏன் சுகந்தியால நடக்க முடியாது. அவ பிறக்கும் போது 2 காலு ஊனம். அவங்க பெத்தைங்க அவளை ஆசிரமத்திலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கு நானு நீனு 100 மாப்பிள்ளைங்க தேடி வருவாங்க. ஆனா என் சுகந்திக்கு என்ன மாதிரி 100ல ஒருத்தன்னா வருவான். அசோக், அதுக்கு என்ன அசோக், சொந்தம்னு சொல்லிக்க. நான் கவிதாலாம் இருக்கோம். இதுக்கு மேல என்ன அசோக்? நீங்க ஒரு நாளைக்கு சுகந்தியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க. கவிதா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன சொல்லுவோம்? என்ன போய் கும்பிடுற? நான் அவனு பெரிய மனுஷன் இல்ல. சரி, நான் கிளம்புறேன்.